வணக்கம் உறவுகளே. நீர் மேலாண்மையை விட கலை மேலாண்மை ரொம்ப முக்கியம். அதுக்கான சிந்தனையில் சிறிய முயற்சியில் கையால் செஞ்ச ஒரு 2 கருவிகளை நம்ம சோதனை செஞ்சு பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம கடலை கொள்ளையில் உள்ள களைகளை பார்த்துட்டு போயிடுவோம். அப்படியே தாங்க கிடக்கு. களைக்கொல்லி அடித்து 10 நாள் ஆச்சு. நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளை எடுக்கணும், ஓரளவுக்கு சரியாக எடுக்கணும்னா நம்ம களை கட்டுப்பாடு செஞ்சு தான் ஆகணும். ஏதோ ஒரு வகையில் நாம் போட்டிருக்க கம்பு, கேப்பை, உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்குது. கடலுக்குள்ள ஓரத்தில் சும்மா போட்டு விட்டோம். சரி, நம்ம இப்போது களை வெட்டும் கருவிகளில் சிறு முயற்சியில் சோதனை செஞ்சதை பார்த்துடலாம். இந்த கருவி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். களைக்கொட்டு, மண்வெட்டிக்கு தம்பின்னு சொல்லலாம். சிறிய அளவில் கைக்கு அடக்கமாக இருக்கும். இது வழக்கமாக பயன்படுத்துகிறது. இதோட நேரத்தையும் மற்ற 2 கருவிகளோட நேரத்தையும் இப்போ பார்க்கலாம். இந்த கருவி நம்ம ஏற்கனவே பயன்படுத்தினது தான். முந்திரி மரத்துக்கு அடியில் சருகு கிளறதுக்காக, களைஞ்சிட்டு கொட்டைகளை பொறுக்கி எடுக்கிறதுக்காக அதை வச்சு களை எடுக்க முடியுமா முயற்சி செஞ்சு பார்த்துருக்கோம். அடுத்து இது நம்ம வழக்கமாக பயன்படுத்துகிற கருவி. இதை வச்சு எந்த அளவுக்கு எடுக்க முடியும்னு ஒரு சோதனை செஞ்சு பார்த்துருக்கோம். இதுக்கு 2க்கும் உள்ள வேறுபாடு, நேரம், களை வெட்டும் திறன், எந்த அளவுக்கு கிளறும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எளிய முறையில் சிறிய கருவிகளை நம்ம உருவாக்கும் போது தான் நம்மளோட உழைப்பை குறைக்க முடியும், சிறப்பாக வேளாண்மை செய்ய முடியும், சங்கடம் இல்லாமல் செய்ய முடியும். அடுத்து இந்த கருவி வைக்கோலை கூட்டி கும்மலாக்க எடுத்தது. அதுவும் ஒரு பக்கம் உடஞ்சிருக்குது. இதை வச்சு முயற்சி பண்ணி பார்த்தோம். நம்ம புதுசாக ட்ரை பண்ண 2க்குமே ஓரளவுக்கு ஈரம் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். நேராகவும் இருக்கணும் கண்ணெல்லாம். இந்த 3 சோதனை முயற்சியில் களைக்கோட்டு தான் எல்லா வகையிலும் சிறப்பாக முடிஞ்சிருக்குது. நம்ம இதை பற்றி சிந்தனையில் இருக்கிறோம், சோதனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கருவிகள் உருவாக்கினா கண்டிப்பாக அறிமுகப்படுத்துவோம். நன்றி.